எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இதை பற்றி தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கான்செப்ட் அண்ட் டைப்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்றது இஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் படித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பர்செப்ஷனோட டெஃபினிஷன் என்ன, ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஎஸ்ஐ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனுடைய டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆல்சோ கால்ட் சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாவது அறிவுன்னு சொல்லுவாங்க. இதில் கிடைக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய இந்த 5 சென்சஸ் மூலிமா கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன்றது தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்றது, சிக்ஸ்த் சென்ஸ் மூலிமா. ஆனால் நமக்கு நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் இந்த 5 சென்சஸ் மூலிமா அது வந்து நமக்கு கிடைக்கல. பட் மைண்ட் மூலிமா சென்ஸ் பண்ணுவது. இது வந்து டியூக் யூனிவர்சிட்டி சைக்காலஜிஸ்ட் ஜே.பி. ரைன் அப்படின்றவர் வந்து சைக்கிக் அபிலிட்டி அப்படின்ற ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் எ கலெக்டிவ் டேர்ம் ஃபார் வேரியஸ் ஹைப்போதெட்டிக்கல் மென்டல் எபிலிட்டிஸ் இதுக்கு சொல்லலாம். அதே மாதிரி எபிலிட்டிஸ் வந்து, இந்த எபிலிட்டி வந்து பேராநார்மல் ஃபினாமினன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் பேராநார்மல் அண்ட் சைக்கோ phenomena which include telepathy, precognition, clairvoyance, psychokinesis, near-death experience, reincarnation, apparitional experience, other paranormal claims. இது எல்லாமே 5 சென்சஸ் மூலிமா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாம் உணர முடியும், அவ்வளோதான். மைண்டுக்கு டெலிபதி இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு இருக்குது. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு, மறுஜென்மம், இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் எதுவும் கிடையாது. பட் நிறைய பேருக்கு இது வந்து உணர முடிஞ்சிருக்கு. அவங்க இப்போ அதை பற்றி நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிஎஸ்ஐ அப்படின்றது டெலிபதி. ஃபஸ்ட்டு டெலிபதி. அந்த டெலிபதின்றது இதை வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வருது. அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் பேத்தோஸ் ஆர் பேத்தேஜ் மீனிங் ஃபீலிங், பர்செப்ஷன், பேஷன், அஃப்ளிக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து transmission of information from one transmission to another without using any known human sensory channel or physical interaction. இப்போ நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா வாய் மூலிமா பேசுகிறோம், அவங்க காது மூலிமா கேட்குறாங்க. இங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் இது இருக்குது. இந்த 5 சென்சஸில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இந்த டெலிபதின்றது இந்த 5 சென்சஸ்லேருந்து உள்ள எதுவுமே நம்ம ஹியூமன் சென்சரி சேனல்ஸ் எதுவுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ இதை வந்து 1882 கிளாசிக் ஸ்காலர் ஃப்ரெட்ரிக் W.H. மையர்ஸ் அப்படின்றவர் வந்து இதை வந்து இது பண்ணுறாரு. இதுக்கு வந்து இந்த மாதிரி டேர்ம் வந்து காயின் பண்ணுறாரு. டைப்ஸ் ஆஃப் டெலிபதி. பேராசைக்காலஜி டிஸ்கிரைப்ஸ் செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிபதி. லேட்டன்ட் டெலிபதி, ஃபார்மலி நோன் ஆஸ் டிஃபர்டு டெலிபதி. டெலிபதிலே நிறைய விதமான இருக்குது. லேட்டன்ட் டெலிபதி, ரெட்ரோகாக்னிட்டிவ், இன்ட்யூட்டிவ் டெலிபதி, எமோட்டிவ் டெலிபதி, சூப்பர் கான்ஷியஸ் டெலிபதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ பிஎஸ்ஐ வித் எனி அப்சர்வபிள் டைம் லேக் பிட்வீன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன். ரெட்ரோ காக்னிட்டிவ் அப்படின்றது, இன்ட்யூட்டிவ் டெலிபதி அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ பிஎஸ்ஐ அபவுட் த பாஸ்ட், ஃபியூச்சர் ஆர் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் இண்டிவிஜுவல் மைண்ட் டு அனதர் இண்டிவிஜுவல். எமோட்டிவ் டெலிபதின்றது ரிமோட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர், ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் கைனஸ்தெட்டிக் சென்சேஷன் த்ரூ ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ். சூப்பர் கான்ஷியஸ் டெலிபதின்றது டேப்பிங் இன்டு சூப்பர் கான்ஷியஸ் டு ஆக்சஸ் த கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் ஹியூமன் ஸ்பீசிஸ் ஃபார் நாலேஜ். இது எல்லாமே இன்றைக்கி வந்து வேறு பேரில், தமிழ் வார்த்தைகளில் வேறு பேரில் இருக்குது. டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து லால் சலாம் படத்தில் கூட ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு சித்தரோட அவங்க வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை போட முடியும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள். வேறு இறைவெளி மருத்துவம்னு இருக்குது. அவங்க நினைத்தாலே சுகமாகிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள். இது எதுவுமே இந்த 5 சென்சஸ் மூலிமா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இருக்குது, அவ்வளோதான். நம்ம மைண்ட் மூலிமா இதை உணர முடியும், அவ்வளோதான். ப்ரீகாக்னிஷன் அப்படின்றது, ப்ரீனா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். காக்னேட்டிவ் அப்படின்னா அக்வயரிங் நாலேஜ். ஸோ ப்ரீ சயின்ஸ், ஃபியூச்சர் விஷன், ஃபியூச்சர் சைடு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கிறது முன்னாடியே நடக்கிறது தான் ப்ரீகாக்னிஷன். டைப்ஸ் ஆஃப் ப்ரீகாக்னிஷன் ரெட்ரோ கேஷுவாலிட்டி ஆர் பேக்வேர்ட் கொஷன்,
இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் வேர் த எஃபெக்ட்ஸ் ப்ரெசன்ட்ஸ் இன் காஸ் இன் டைம். ரெட்ரோகேஷன் அப்படின்றது லாட்டின் ரெட்ரோ மீனிங் பேக்வேர்ட், பிஹைண்ட். காக்னிஷன்னா நோயிங், டிஸ்கிரைப் நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட் which could not be learned or inferred by normal means. Fortune telling அப்படின்றது predicting information about persons life. இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, நாடி ஜோதியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஃபார்ச்சூன் டெல்லிங். ஸோ இது வந்து the scope of fortune telling is a principle identical with the practice of divination. இந்த difference வந்து used for prediction concerning part of religious ritual, invoking deities, spirits. Term fortune telling implies a less serious or formal setting, even one of popular culture, where belief in occult workings behind the prediction is less prominent than the concept of suggestion, spiritual or practical advisory or affirmation. Second sight என்றது extrasensory perception, the supposed power to perceive things that are not present in the senses, whereby a person perceives information in the form of vision about future events before they happen. ஒரு விஷயம் நடக்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியுது இல்லையா, அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே ப்ரீகாக்னிஷன். ஸோ ஆர் அபவுட் திங்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் அட் ரிமோட் லொக்கேஷன்ஸ், ரிமோட் வியூயிங், இந்த மாதிரி. கிளார்வோயன்ஸ் அப்படின்றது ஃப்ரெஞ்ச், கிளார் மீனிங்னா கிளியரு, வாயன்ஸ்னால் விஷன், கிளியர் விஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் ஆப்ஜெக்ட், பர்சன், லொக்கேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஈவன் த்ரூ தி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். யாரும் எனி பர்சன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து கிளாரோவயன்ட். கைனிசிஸ் அப்படின்றது இது வந்து சைக்கிக் அபிலிட்டி allowing a person to influence a physical system without physical interaction. Psychokinesis experiments வந்து historically criticized for lack of proper controls and repeatability. So there is no convincing evidence that psychokinesis is a real phenomenon. The topic is generally regarded as pseudoscience. Subsets of psychokinesis. Parapsychologist வந்து psychokinetic phenomena வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. Macro psychokinesis, large scale psychokinetic effects that can be seen with the naked eye. Micro psychokinesis வந்து small scale psychokinetic effect. இது வந்து requires the use of statics to be detected. Some phenomena அதாவது levitation, materialization, psychic healing, pyrokinesis, retrocasuality, telekinesis and tautography, இதெல்லாம் வந்து psychokinesisல வரும். Reincarnation வந்து philosophical in a religious concept, aspect of living being starts a new life in different physical body or form after each biological death. அதாவது இந்த உடலை விட்டு மறுஜென்மம் எடுக்கிறது தான் ரீஇன்கார்னேஷன் அப்படின்றது. இது வந்து ரீபர்த் இல்லை டிரான்ஸ்மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அசோசியேட்டட் வித் டெத் ஆர் impending death. Such experience may encompass a variety of sensations including detachment from the body. அதாவது கிட்டத்தட்ட அந்த மரணத்தை வந்து இந்த உடம்புலேருந்து உயிர் பிரிகிறத அவங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீலிங்ஸ் ஆஃப் லெவிடேஷன், டோட்டல் செரினிட்டி, செக்யூரிட்டி, வார்ம்த்து, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அப்சல்யூட் டிசல்யூஷன். அவங்க இறந்துட்டாவே அவங்க நினச்சிருப்பாங்க. அந்த ஒளி உடலாக அவங்க இருக்கிறதாவே அந்த உடல் இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நியர் டெத், அந்த மரணத்துக்கு கிட்ட அவங்க போயிருப்பாங்க. NDEs are recognized part of some transcendent and religious beliefs in an afterlife. ஸோ எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் இல்லை செகண்ட் சைட்னு சொல்லுவாங்க. கிளைம்டு ரிசப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது பட் நாட் கெயின் த்ரூ த ரெகக்னைஸ்டு ஃபிசிக்கல் சென்சஸ் மூலிமா கெயின் பண்ணக்கூடாது, பட் சென்ஸ்டு வித் த மைண்ட். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனோட டெஃபினிஷன். பேராசைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் பேரானார்மல் அண்ட் சைக்கிக் ஃபினாமினா. எமோட்டிவ் டெலிபதி அப்படின்றது ரிமோட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ். ஒரு நம்மளுடைய இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் கைனஸ்தெட்டிக் சென்சேஷன் த்ரூ ஆல்டர்ட் ஸ்டேஜ். ஸோ மேக்ரோ சைக்கோகைனசிஸ் அப்படின்றது லார்ஜ் ஸ்கேல் சைக்கோகைனடிக் எஃபெக்ட் தட் கேன் பி சீன் வித் நேக்ட் ஐ. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அசோசியேட்டட் டெத் ஆர் இம்பெண்டிங் டெத். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்ந்தது, ஒவ்வொருத்தருக்கு தான் அவங்க உணர்ந்தது தான் அது, அந்த மரணத்தை அவங்க கிட்ட பார்த்துருப்பாங்க. ஸோ சைக்கோகைனசிஸ் அப்படின்றது சைக்கிக் அபிலிட்டி
allowing a person to influence a physical system without physical interaction. ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுடைய அறியாமை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய பாடிக்குள்ளே போகிறது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான். கிளாரவாயன்ஸ் அப்படின்றது கெயின் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் ஆப்ஜெக்ட், பர்சன், லொக்கேஷன் ஆர் அதான் கிளாரவாயன்ஸ் தான் கிளியர் விஷயம்னு அர்த்தம். அந்த இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த வெத்தலையில் மை தடவி பார்க்குறது, இந்த பொருள் திருடி போய்க்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாரவாயன்ஸில் வரும். எனி பர்சன் ஹூ இஸ் கிளைம் டு, அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிலிட்டி இருக்கும். ஹூ இஸ் கிளைம் டு ஹேவ் சச் அபிலிட்டி இஸ் சைட் அக்கார்டிங் டு பி கிளாரவாயன்ட். யாருக்கு அந்த அபிலிட்டி இருக்கும் அவங்க கிளாரவாயன்ட். இப்போ மேட்ச் ஃபாலோயிங் பார்ப்போமா. எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ன்றது பிஎஸ்ஐ, லேட்டன்ட் டெலிபதி அப்படின்றது டிஃபர்டு, ரெட்ரோகாக்னிஷன் அப்படின்றது பாஸ்ட் காக்னிஷன், கிளாரவாயன்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா சென்சரி, ரீஇன்கார்னேஷன் அப்படின்றது ரீபர்த். ரீஇன்கார்னேஷன்றது ரீபர்த். ஸோ மாடல் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா, ஹவு டு மோஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வியூ த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். ஸோ இதில் ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதை ஓரளவுக்கு இந்த பேர்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சிம்பிள் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் டெஃபினிஷன் என்ன ஃபஸ்ட்டு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பிஎஸ்னு என்ன அப்படின்றதுல டெலிபதி, டெலிபதியில் டைப்ஸ் ஆஃப் டெலிபதி என்ன, பேராசைக்காலஜிக்கல் டிஃபரன்ஸ், லேட்டன்ட் டெலிபதி, ரெட்ரோகாக்னேட்டிவ் டெலிபதி, எமோட்டிவ் டெலிபதி, சூப்பர் கான்ஷியஸ் டெலிபதி. அப்புறம் ப்ரீகாக்னிஷனில் டைப்ஸ் ஆஃப் ப்ரீகாக்னிஷன், டெலிபதி, ப்ரீகாக்னிஷன், டைப்ஸ் ஆஃப் டெலிபதி, டைப்ஸ் ஆஃப் ப்ரீகாக்னிஷன். டைப்ஸ் ஆஃப் ப்ரீகாக்னிஷன் ரெட்ரோ கேஷுவாலிட்டி, ரெட்ரோகாக்னிஷன், ஃபார்ச்சூன் டெல்லிங், செகண்ட் சைட்டு. அப்புறம் கிளாரவாயன்ஸு, சைக்கோகைனசிஸ், இதெல்லாம் என்னன்றது பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஹெட்டிங்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு அந்த விஷயங்கள் என்னன்றது ஓரளவுக்கு நம்ம கிளாரவாயன்ஸ்னால் என்ன, கிளியர் விஷன், ஸோ அந்த ஃப்யூச்சரை பற்றி பார்க்குறது, அந்த ஒரு எபிலிட்டி இருக்கிறது, இந்த மாதிரி சைக்கோகைனசிஸ்னால் என்ன. ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஒரு சிலருக்கு இந்த எபிலிட்டி இருக்கும், அவ்வளோதான். ரீஇன்கார்னேஷன், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும்.